உணர்வும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா, சிக்கன் கிரேவியும் சிக்கன் 65யும் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி செய்யலான்னு டக்குன்னு பார்த்துடலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெரிய வெங்காயம் 2, தக்காளி பழம் 1, 2 பச்சை மிளகா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே கடாயில் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் காஞ்சதும். அதுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் லைட்டாக வெந்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக புதினா இலைகள் சேர்த்துக்கலாம். புதினாவை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வரமிளகாத்தூள் இருக்கு இல்லைங்களா, அதில் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். அப்புறம் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேங்க, முடிஞ்ச அளவுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டை அவாய்ட் பண்ணாதீங்க, சாப்பிட்ருங்க. அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு என்ன ஃபேவரட் ஃபுட்டாக இருந்தாலும் வீட்டில் சமைச்சு பழகிக்கங்க. ஏன்னா எப்போயாச்சும் கடையில் வாங்கி சாப்பிட்றது ஓகே, பட் டெய்லியும் நம்ம கடையில் சாப்பிட்றோம் அப்படிங்கிறது கஷ்டம்தான். உடம்பு நம்ம ஒத்துக்கிட்டால் கூட உடம்பு ஒத்துக்குமான்னு கேட்டால் இல்லைங்க, அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்ன ஃபுட்டாக இருந்தாலும் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு பழகுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கிடுச்சுங்க. கொஞ்சமாக தக்காளி ஆட் பண்ணிவிட்டு உப்பு தூவி விட்டுறலாம், வதங்கிட்டு இருக்கட்டும். முடிஞ்ச அளவுக்கு இந்த ஜங்க் ஃபுட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். இந்த கலர் கூல் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதனால கேன்சரோட ரேட்டு அதிகமாயிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு கேன்சர் வந்திருக்காங்க, அவங்க சொல்கிறாங்க, இன்டர்வியூவில் சொல்லிட்டு இருக்காங்க. நான் மெயின் ரீசன்ஸ் என்னென்னு பார்த்தா இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. இதுவும் ஒரு ரீசன்னால் வருது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு மூலியமாகவும் தரமான ஃபுட்டு இல்லை, கண்டினியூஸாக நான் ஜங்க் ஃபுட்டாக சாப்பிட்டுட்ருக்கேன். வெளியே போகிறப்பெல்லாம் டெய்லியும் ஜங்க் ஃபுட்டு, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி அதிகமாக எடுத்துக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அது கேன்சர் கொண்டு போயிடுது இல்லையா, ஹார்ட் அட்டாக்ஸ் இந்த மாதிரி அதிகமாகிட்டு இருக்கு. இப்போ நியூஸ்லலாம் அதிகமாக பார்த்தீங்கன்னா, ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது ரொம்ப சின்ன சின்ன வயசில் வந்துட்டுருக்கு. நீங்கள் அதை பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். அதை பார்க்கும்போது நம்மளுக்கு என்னடா 22 வயசு தான் ஆகுது, பார்த்தா ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் நான்வெஜ் எடுத்துகிட்டு வர்றீங்கன்னா ரொம்ப நேரம் கழித்து சமைக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தால் ஒரு 1 hour நீங்கள் சமைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதை ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு நெக்ஸ்ட் டே இது பண்ணி அந்த மாதிரி பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடுவோம். சிக்கன் பக்கோடா எப்படி போடுறதுன்னு சொல்ல மறந்துட்டேங்க. அது அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம், 65 பவுட்ரு கொஞ்சம், சால்ட்டு, மிளகாத்தூள் கொஞ்சம், மிளகு பொடி கொஞ்சங்க, மல்லித்தூள், அவ்வளோதான். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 10 minutes வச்சிடலாம். எங்கே போனாலும் சேஃபாக போங்க தயவு செஞ்சு. அதே மாதிரி நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறது என்னென்னா, டிப்ரெஷன் ஒய் டிப்ரெஷன் இருக்குங்க. அது நம்ம வீட்டில் இருக்க வரைக்கும் ஓகேங்க. நம்ம ரோடுக்கு போனால் கூட, ரோட் கிராஸ் பண்ணும்போது கூட அதே மைண்ட்லேயே நிறைய பேர் இருக்காங்க. எல்லாமே சரியாயிரும். ரொம்ப போட்டு உங்களவே யோசிச்சுட்டு குழப்பிட்டு டிப்ரெஷன்லேயே இருக்காதீங்க. அந்த டிப்ரெஷன் ஆகிறதுக்கு நம்மளுக்காக ரீசனாக இருக்க மாட்டோம். ஏதோ ஒரு சுச்சுவேஷன்னால நம்ம அப்படி ஆகிறோம். ப்ளீஸ் ரொம்ப ஒரி பண்ணாதீங்க, ஃப்ரீயாக விடுங்க. சிக்கன் சூப்பராக வந்துருச்சு பார்த்தீங்களா. இந்த டைமில் கொஞ்சமாக தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாங்க, சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes அப்படி இருக்கட்டும்ங்க. அந்த லோ ஃப்ளேம்லேயே கூட இருக்கட்டும், இல்லை மீடியமில் கூட வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா கிளறி விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டு, மஸ்ட்டு ட்ரைங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கூட சொல்லுங்கள். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும். கரெக்டாக அந்த வெந்து வர டைமில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க மேலால், சூப்பராக இருக்கும். ஃபைனலாக மல்லித்தலையும் புதினாவும் ஆட் பண்ணிடுங்க. வீடே நல்ல வாசனையாக இருக்குங்க. ஆஹா, மணமாக இருக்குது. எங்கள் சிஞ்சு குட்டிக்கே ஸ்மெல் தாங்காமல் ஓடி வந்துருச்சுங்க. அது சிக்கனும் சாப்பிடாது, மட்டனும் சாப்பிடாது. ஆனால் கத்திக்கிட்டே இருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்க்க வச்சா கூட எடுக்காது. நம்மால் ஒரு தோசை லவ்வருங்க, தோசை பைத்தியம். தோசை மாவு எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்மெல்லு வந்தாலே ஓடி வந்துடும் அப்படியே. வாங்க சில்லியை பொரிச்சு எடுத்துடலாம். சூப்பராக இருக்குங்க. நான் இதுக்கும் காஷ்மீரி சில்லி பவுடர்லாம் ஆட் பண்ண கிடையாது. உங்களுக்கு வேணால் ஆப்ஷனல் தான், வேணால் சேர்த்துக்கலாம். பட் நான் ஆட் பண்ண கிடையாது. சூப்பராக வந்துருச்சு. கிரேவியும் ரெடிங்க. நான் கிரேவி மாதிரி கொஞ்சம் கெட்டியாக சாப்பிட்றேன். ஆனால் அம்மா தண்ணி ஊற்றி எனக்கு குழம்பு மாதிரி டைப்பில் வேணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் திரும்ப வாட்டர் ஆட் பண்ணிட்டேன். எல்லாமே ரெடிங்க. வாங்க சாப்பிடலாம். அதே மாதிரி சாப்பாடு மேலே என்றைக்குமே கோவத்தை காட்டாதீங்க. யாரு கூட நீங்கள் சண்டை போடுறீங்க அப்படின்னா, அதுக்காக நம்ம சாப்பிடாம இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம சாப்பிடாம இருக்கோம், ஆனால் நம்ம வயிறுக்கு தெரியாது, நம்ம உடம்புக்கு தெரியாது இல்லைங்களா. அதனால் கரெக்ட் டயத்துக்கு ஸ்கிப் பண்ணாமல் எப்பயுமே சாப்பிட்ருங்க. வெளியே கடைக்கு போயிருந்தேங்க. வாங்க என்னென்ன வாங்கிட்டு வந்தேன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக துவரம் பருப்பு, அப்புறம் பாசிப்பருப்பு கொஞ்சம், அப்புறம் இது என்னங்க அது பேர், ரவுண்டாக இருக்குமே, ஐயையோ மறந்துருச்சு டக்குன்னு பேர். இது
மீல் மேக்கர், அப்புறம் அரிசி மாவு கொஞ்சம், அப்புறம் வந்து சால்ட் வாங்கினேங்க. அப்புறம் ஹார்லிக்ஸ் பாக்கெட் ஒரு 4 இப்போதைக்கு ஆற்றி குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். அப்புறம் பிரியாணி அரிசி கொஞ்சம் இதில் சீரக சம்பா வாங்கினேங்க. அப்புறம் பிரியாணி மசாலா வாங்கினேன். அப்புறம் ரொம்ப வெயிலாக இருக்குன்னு சொல்லிட்டு முலாம்பழம் இருந்துச்சு. அது கிலோ வந்து 45 ருபீஸ் என்னமோ சொன்னாங்க. அப்புறம் ஒரு பழம் வேணும்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் பஜாருக்கு போயிருந்தேங்க. அங்கே எல்லாமே ரேட்டு வந்து கம்மியாக இருக்கும். 15, 20, 30க்குள்ளே தான் இருக்கும். துவைக்கிற சோப்பு இருக்கு இல்லைங்களா, அது வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வாங்கினேன். அப்புறம் டம்ளர் வந்து சின்ன டம்ளர் வந்து ஒன்று எடுத்திருந்தேன். டம்ளர் நிறையா இருக்குது. சரி நல்லா இருக்கே, ரேட்டும் கம்மியாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கினேன். அப்புறம் ஒரு ஸ்டட்டு ஒன்று வாங்கினேங்க. நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இவ்வளோதாங்க நான் வாங்கிட்டு வந்த திங்ஸ்லாம். திரும்ப எங்கள் சிஞ்சுவோட என்ட்ரி கத்திட்டு வந்துருச்சு. என் பின்னாடியே சுற்றிட்டு இருக்குங்க. எப்போ பாரு சோறு 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 சோறு. அடுத்த vlogல பார்க்கலாம். பாய்.